இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற கண்டென்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி யோக சூத்திரத்தில் அவர் சொல்லியிருக்க மாதிரி நம்ம அஷ்டாங்க யோகம் பழகி சமாதி பழகிப்போம். அந்த சமாதி பழகும்போது நமக்கு ஆரம்ப நிலையிலிருந்து நம்ம பயிற்சி பண்ண சில மாற்றங்கள் நமக்குள்ள உள்நிலை அகப்பயணம் ரொம்ப ஷார்ப்பாகவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் நிகழ்கிறத உணர முடியும். இதில் கொஞ்சம் இப்போ நம்ம வண்டி கார் ஃபஸ்ட்டு ட்ரைவிங் பழகுறோம். ஃபஸ்ட்டு நம்ம அந்த கற்றுக்கிட்டு ஓட்டிட்டு வரும்போது வீட்டுக்கு வரும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து வீட்டுக்கு வரோன்னு வச்சுக்கோங்க. அப்படி பர்ஃபெக்டாக ஒரு கான்சியஸோடு ஓட்டுவோம். கால் ஆக்சிலேட்டர், பிரேக்கு, கிளட்ச் எல்லாம் அப்படி கரெக்டாக இருக்கா, கியர் கரெக்டாக போடுறோமா, அப்படி கான்சியஸ் ஃபுல்லாக அங்கே இருக்கும். உங்கள் மனம் ஒன்றிலைப்படுத்தியிருக்கும். எங்கே திரும்புகிறோம், யாராவது வர்றாங்களா, எப்படி ஹார்ன் அடிக்கணும், இதெல்லாம் பர்ஃபெக்டாக பண்ணுவோம். இதே 1 மந்த் கழித்து கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு ஓட்டுறதுக்கு வரைக்கும் வந்திருக்கோம். அப்புறம் நம்ம இயல்பாக ஒரு ஃபோன் பண்ணிகிட்டே கூட நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே வந்திருப்போம். அதே 1 இயர் கழித்து பக்கத்தில் உட்காந்துக்கும் கூட ஒரு கான்வர்சேஷன் பண்ணிவிட்டு கூட ஏதோ ஒரு தீவிரமான யோசனையில் கூட வீட்டுக்கு கார் ஓட்டிகிட்டு வந்திருப்போம். கார் ஓட்டிகிட்டு கீழே இறங்கி நடந்து வரும்போது கூட நம்ம வீட்டுக்கு வந்துட்டோங்கிற தன்மை கூட இல்லாமல் நம்ம என்ன யோசிக்கிறோமோ, என்ன பிரச்சனையில் ஏதாவது காரணமாக வந்திருக்கோமோ அதை பற்றி தீவிரமாக இருப்போம். ஸோ இப்போ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும், அந்த விஷயத்தை பழகும்போது இருந்த உங்களுக்கும் இப்போ 1 இயர் 1 மந்த்து 1 இயருக்குள்ளே நீங்கள் அந்த விஷயத்தை பழகினதுக்கப்புறம் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளோ வித்தியாசம் தெரியுதோ, அதே மாதிரி பயிற்சி காலங்களையும் இப்படி இருக்கும். இதை தான் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி பண்ணும்போது சில சந்தேகங்கள், சில மாதிரி ஒரு மாற்றங்கள் வரும்போது அதை எப்படி எதிர்கொள்கிறது அப்படிங்கிறத பற்றி ஷேர் பண்ணுறது தான் இந்த வீடியோ. இதில் இந்த நாகசக்தி அப்படிங்கிறது நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் தெளிவாக உணர்த்த முயற்சி பண்ணுறேன். இங்கே நாகசக்திங்கிறது 95% இருக்குது இந்த பூலோகத்தில். நீங்கள் எதை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னா அது ஒரு கான்சியஸ் தான். நாம் அதுவாக இருந்தால் அதை உணர்ந்து முடியும்ல. அதான் இப்போ நீங்கள் சமாதி பழகும்போதே உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இந்த பிக்சரில் இருக்கிற படம் இது மாதிரி உங்களுக்கு நீங்கள் நீங்கள் சரியாக தியானம் பண்ணி கொஞ்சம் பழகுனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்சியை உங்களுக்குள்ளே நீங்கள் அனுபவபூர்வமாக உணர்ந்திருப்பீங்க. சரிங்களா? அந்த நிலைக்கு நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாலே இது வந்திருக்கும். அதில் நீங்கள் தொடர்ந்து பண்ணும்போது இயல்பாக வந்திருக்கும். நீங்கள் புத்தர் ஞானம் அடையும் போது இந்த மாதிரி உணர்ந்திருக்கலாம். அப்புறம் வேறு யாருமே எல்லாமே ஞானம் அடையும் போது அந்த சக்தி நிலை வரும். இது நான் நினப்பேன், சிவனுக்கு கழுத்தில் தான் இருக்குது. கருமாரியம்மன், அந்த சமயபுரம் மாரியம்மன், இந்த மாதிரி அம்மனுக்கெல்லாம் இந்த மாதிரி தலையில் இருக்குது. அப்போது இவங்க ஏன் மேலே போயிட்டாங்க, இவங்க ஏன் காலத்தில் கீழே இருக்காங்கன்னு நான் முன்னால் யோசிச்சிருக்கேன். ஏன் ஃபஸ்ட்டு இந்த உருவத்தை சிக்கி நான் சிவனை தேடின டைமில் பார்த்திங்கன்னா, எனக்கு சிவன் காட்சி கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு தீவிரமான இருந்துச்சு. அது என்ன எல்லாத்தையும் கொடுப்பீங்க, எனக்கு தரமாட்டீங்க, நான் என்ன பண்ணேன், இல்லை எனக்கு ஏன் வரமாட்டேங்கிறீங்க, இல்லை நீங்கள் என்னை ஏன் இப்படி ஒதுக்கிட்டீங்க, எப்படி நம்ம அப்பா அம்மா கிட்ட சண்டை போடுமோ அது மாதிரி நான் ரொம்ப தீவிரமாக சண்டை போட்டிருக்கேன் சிவன்கிட்ட. எனக்கு காட்சி கொடுக்கணும், அப்படி நான் என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணலை, எனக்கு இன்னும் தகுதி இல்லை அப்படின்னு சிறுபிள்ளைத்தனமாக நான் ஆரம்ப காலத்தில் நினச்சிருக்கேன். ஒரு 15 வருஷம் முன்னாடியெல்லாம். 10 வருஷத்துக்கு அப்புறம் முன்னாடி ஒரு கொஞ்சம் தீவிரமாக இருந்தது. அடுத்த 5 வருஷத்தில் அது தெளிவு கிடச்சிது. இப்போ தெளிவாக பூர்ணமாக உணர்ந்ததுக்கப்புறம் எனக்கு இப்போது பேசும்போது சிரிப்பு வருது. ஸோ அப்போல்லாம் நான் பேசுனதை நினச்சா சிறுபிள்ளைத்தனமாக தான் இருக்குது. அப்போ பார்த்திங்கன்னா இந்த காட்சி ஒவ்வொரு தன்னை உணர்ந்தவனுக்கும் ஞானம் மலர்ந்தவங்களுக்கும் கண்டிப்பாக நிகழ்ந்திருக்கும். நிகழாமல் இருக்க வாய்ப்பே இல்லை. சரி, அது ஒரு குறியீடு. இது இப்போ நிஜமாகவே இப்படி ஒருத்தர் உட்காந்துருக்கும்போது டைனிங் மேலே வந்துடுமா அப்படின்னா இல்லை, அது ஒரு குறியீடு. இதுக்கு என்ன சொல்கிறது, குறியீடுனா எப்படி சொல்கிறது, இப்போ நம்ம சமையல் பண்ணிட்டோம், தயாராகிட்டோம் அப்படின்னோடனே நம்ம இது சொல்ல வேண்டாம், இது நல்லா இல்லை, எப்படி சொல்கிறது, குறியீடு அப்படின்னா எப்படி சொல்கிறது, குறியீடுனா
இந்த இந்த நிலையை அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு தன்மை இருக்கும்ல. இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க அப்படின்னு ஒரு குறியீடு இருக்கும். இந்த டாக்டரோட ஒரு கார் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் வந்து ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க. அது ஒரு குறியீடு. அவர் டாக்டர் அப்படின்னு தெரியுது இல்லையா? அதே மாதிரி ஒரு லாயருக்குரிய ஒரு இந்த கோட் அந்த 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 சிம்பல் போட்டிருக்கோம். லாயரோட காரு அப்படின்னா அதுக்கு ஒரு சிம்பல் போட்டிருப்பாங்க. இப்போ பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்கன்னா அந்த என்ன பேங்க்கோ அந்த பேங்க்கோட சிம்பல் அந்த காரில் ஒட்டியிருக்கோம். அந்த அந்த இதை பார்த்தோன்னே இவர் இந்த இந்த அடையாளத்துக்குரியவர், இவர் இந்த பணி செய்கிறார் அப்படின்னு நம்மளால் உணர்ந்துக்க முடியுதுல்ல. அதே மாதிரி இந்த அடையாளம் வந்தால் இவர் ஞானம் அடைந்தவர், இவர் தன்னை உணர்ந்தவர், இவர் வந்து அந்த அந்த இதில் உயர்நிலை அடைந்தவர் அப்படிங்கிறதுக்கு ஒரு குறியீடு. இப்போ புரியுதா? ஓகே. அப்போ இதை வந்து நான் எப்படி வந்து இதெல்லாம் கடந்து வந்து உணர்ந்தேன் அப்படின்னு சொன்னால், நீங்களும் இந்த இந்த பாதையை ஈஸியாக உணர்ந்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால் அதை சொல்லலான் இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 2020 வந்து நம்ம லாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுற டைமுக்கு ஒரு 6 மாதம் 8 மாதம் முன்னாடி, இல்லை 1 இயருக்கு முன்னாடியே பக்கமே நான் என்ன பண்ணிட்டேன்னா வெளியில் கம்யூனிகேஷன் கம்ப்ளீட்டாக எனக்கு ஸ்டாப் ஆயிடுச்சு. வெளி மக்களை பார்க்குறது இது மாதிரி இல்லாமல் ஏதோ நான் வீட்டு சிறை இருந்த மாதிரி வீட்டுக்குள்ளே இருந்தேன். ஆனால் அது நான் சிறையாக இல்லை, நான் ஒரு ஆனந்தமாக இருந்தேன். எந்த கம்யூனிகேஷனும் கிடையாது, எந்த ஃபோனும் கிடையாது. ஏன்னா அதிகபட்சமாக கொஞ்சம் மேக்ஸும் கொஞ்சம் இதுவும் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்ததுனால ஸோ அந்த வேலை எப்படி நீங்கள் வந்து எப்படி ஒரு கோவிலில் ஒரு சமையல் பண்ணி செய்கிறோம்ல அந்த மாதிரி நான் கூடுதலாக இந்த படிப்பு அப்படிங்கிற தன்மையை வச்சுருந்தேன். அதுவும் பேசிக்காக இன்னும் டைம் இருக்குது, நம்ம வந்து படிச்சுக்கலாம். அப்படி ஸ்கூல் ஆரம்பித்தோடனே நம்ம எப்படி ஒரு புக் எடுத்து படிப்போம் அது மாதிரி நிறைவான ஆண்டு நிறைவில் நம்ம படிக்கிற மாதிரி தீவிரமாக இல்லை. ஆரம்பத்தில் போனோன்னே எப்படி இருக்கும் அது மாதிரி நான் படிக்கிற காலம் 2020 அந்த டைமில் நான் வந்து ஏற்கனவே அந்த மாதிரி தான் வீட்டுக்குள்ளே லாக் ஆகியிருந்தேன். திரும்ப அந்த லாக்டவுன் மொத்தமாக லாக் ஆகிடுச்சு. அப்போ வந்து என்னென்னா இன்னும் தீவிரமாக சின்ன சின்ன வேலைகள் கூட வெளியில் போக முடியாத ஆயிடுச்சு. அதாவது ஒரு மார்க்கெட் போகணும், ஒரு காய் வேணும், அந்த மாதிரி டைமில் கூட நான் மற்றவங்க தான் செய்ய வேண்டியதாக இருந்துச்சு. நான் முயற்சியெல்லாம் பண்ணேன், எவ்வளவோ முயற்சி பண்ணேன் வெளியில் போகிறதுக்கு. ஏதோ பண்ணி பார்த்தேன், ஆனால் என்னால் முடியல. மற்றவங்க என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, அதுவும் முடியல. ஸோ அதுக்குள்ளே என்னை சுத்திகரிச்சிருக்கு, அதுக்குள்ளே என்னை வந்து தயார்படுத்தியிருக்கு அப்படின்னு இப்போ புரியுது. அப்புறம் வந்து அந்த அந்த லாக்டவுன் டைம் முடிஞ்சு நமக்கு வெளியே முடிச்சு வர டைமில் நான் முதல்ல எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு எங்கள் வீட்டிலேருந்து பார்த்தா இந்த கோவில் தெரியும். அது எங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த பக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஸ்ரீவில்லிபுத்தூரில் இந்த யாழ்ப்பாணம் ஆறுமுக சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்கார். இந்த மாம்பழ கவிராயர், அப்புறமா வேறு யாரோ அதாவது அந்த சமகால ஒருத்தவங்க இருந்தாங்கன்னு சொல்லுவாங்க. அது என்னது தண்டாயுதபாணி சுவாமியா, தட்சிணாமூர்த்தி சுவாமிகளா, சுந்தரமூர்த்தி சுவாமிகளா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட சமகாலத்தவன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து யாழ்ப்பாணத்தை அது என்னது கதிர்காமம் இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க. அந்த யாழ்ப்பாணம் ஆறுமுகசாமி தானே சொன்னேன், திடீர்னு பார்த்தீங்கன்னா நேபாளன்ட்டேன். அப்போ வந்து அவங்க வந்து அந்தங்க ஜீவ சமாதி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ நான் இந்த பக்கம் மூவர் சமாதியில் யாருன்னா சுந்தரானந்த சுவாமிகள், மதுரை சுவாமிகள், மாணிக்கம் சுவாமிகள் 3 பேர் இருப்பாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஆறுமுக சுவாமிகள் இருப்பாங்க. இந்த இடையில அந்த அந்த தெருவில் லாஸ்ட்டில் எங்கள் வீடு இருந்துச்சு. அப்போ பாருங்கள் நான் எப்படி வந்து இந்த 4 பேரோட நான் கனெக்ட் ஆகியிருந்தேன் அப்படின்ட்டு. இவங்க என்னை கொண்டு போய் ஒரு கொஞ்சம் தூரத்தில் இருக்க ஒரு அந்த சித்தர் பேர்லாம் தெரியல, அந்த நாய் வந்து கடித்தா அந்த 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 சித்தர் தண்ணி தெளித்தா சரியாக போயிடுமா, அதனால் நாய்க்கடி சித்தர்னு சொல்லுவாங்க. அதை தாத்தான்னு சொல்கிறாங்க. அவர் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டாருன்னா கான்சியஸ் தாங்க. அவர் வந்து இங்கே வந்து போங்க அப்படிலாம் சொல்ல ஒரு வழிகாட்டுதல் தான். ஸோ இவங்களுக்குள்ளே எனக்கு இந்த மாதிரி தான் சித்தர்களோட கனெக்ஷன். எனக்கு உண்மைக்கே சொன்னால் மனிதர்களோட கனெக்ஷனே இல்லை. அவங்கவுங்க இந்த கோயிலுக்கு போனால் எப்படி நீங்கள் மனிதர்களோட கனெக்ஷன் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி சித்தர்களே எனக்கு கூட நான் கனெக்ஷனே அவங்க கூட ஃப்ரெண்டாகி அவங்க கூட பேசிக்கிட்டு போங்க அவங்களுக்கு என்ன, நீங்கள் இந்த மாதிரி செய்கிறீங்க அப்படின்னு அவங்க கூட கான்வர்சேஷன் பண்ணிகிட்ருப்பேன். அந்த அளவுக்கு அவங்களும் என்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுறாங்க. அந்த வகையில் என்ன நடந்துச்சு அப்படின்னா 2020 நான் இந்த மாதிரி வந்து லாக்டவுன் முடிஞ்சு இந்த மாதிரி போகிறோம். அந்த மூவர் சமாதிக்கு நான் போகிறேன். சரி நம்ம போகும்போது பிஸ்கெட்டும் அங்கே நாய் நிறைய இருக்கும், அதனால் நான் பிஸ்கெட் வாங்கிட்டு போகிறேன். உள்ளே போகும்போது இதை வந்து நீங்கள் வந்து ஆழமாக உணர்ந்தால் மட்டும்தான் இது நீங்கள் கதையாக எடுத்துக்காமல் உங்களுக்குள்ளே ஒரு பாதை திறக்கிறதுக்கு ஒரு சாவியாவோ ஒரு பாதையாவோ நீங்கள் உருவாக்க முடியும். இதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும், சரிங்களா?
ஏன்னா இது வந்து இந்த அனுபவத்தை சொல்கிறது வந்து என்னென்னா, ஒரு கதைக்காண்டியோ, ஒரு சுவாரஸ்யத்துக்காண்டியோ, இல்லை என்னோடதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணுங்காண்டியோ இல்லை. இதை நீங்கள் கொஞ்சம் உணர்ந்துக்கணும், கொஞ்சம் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காண்டி இதை நான் சொல்கிறேன். அப்போது அந்த 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 கோவிலுக்கு நான் அன்றைக்கி போகிறேன். அடுத்த நாள் பௌர்ணமி. பௌர்ணமியா அமாவாசையான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. கோயிலுக்கு போகிறேன். அப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். போய் உட்காந்தும்போது நான் அந்த மூவர் கோயிலில் உள்ள அந்த பூஜை பண்ணுறவர் வந்து அவர் வந்து பாண்டின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப உள்ளே போகிறதுனால ரொம்ப அவர் பழக்கம்தான். அவர் சொல்லுவார், 3 பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்பார். ஏன் நீங்கள் ஃபுல்லாக இங்கேயே கோவிலே இருக்கீங்க, உங்ககிட்ட பேசாதான் என்கிட்ட பேசிடுவாங்கண்ணே. இல்லை கண்ணு உங்ககிட்ட வந்து பேசுவார்ல, அதனால் நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் பாரு. நானும் இந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடலான்னு பார்க்குறேன், என்னென்னமோ அவங்கள திட்டி பார்த்துட்டு என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டு என்னை விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லுவார். அப்போ நீங்கள் இங்கேயே இருக்கணும் தான் இருக்குது, அதுக்கு என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி அவர்கிட்ட நான் பேசுவேன். சரின்னு சொல்லிட்டு அந்த ரொம்ப நாள் கழித்து போனாலும் அவர்கிட்ட பேசிவிட்டு நான் அந்த சுந்தரானந்த சுவாமிகள்கிட்ட நான் தியானம் பண்ண உட்காடுறேன். இதில் சொல்லணும், நான் இதுக்கு முன்னாடியெலாம் வந்திருக்கேன் இல்லையா, அந்த டைம்லலாம் சுந்தரானந்த சுவாமிகள் பார்த்தா அப்படி கண்ணை முழிச்சிட்டு அப்படியே முருட்டி முழிக்கிற மாதிரி அப்படியே முறைப்பார். மாணிக்கம் தாத்தா வந்து தாத்தானா தாத்தா செல்ல பிள்ளை பேரை பற்றியுமா வச்சுக்குவார். அவர்கிட்ட என்ன வேணால் பேசலாம், போங்க தாத்தா அப்படி இப்படி சொன்னோடனே தாய் சாப்பிடுங்கிற அளவுக்கு அவர் பேசுவார், என்னையா அப்படிங்கிற அளவுக்கு பேசுவார். அவர் இந்த 3 பேரோட நான் சிறப்புகள் அந்த அந்த இதெல்லாம் சொல்லலை. இந்த இந்த இன்னொரு வாய்ப்பு இருந்தால் அதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். அவர் வந்து மாணிக்கம் தாத்தாங்கிறவர் வந்து மாணிக்க சுவாமிகள் வந்து என்ன பண்ணுவார்னா, அவர் குளிக்கும்போது அவர் குளிக்கலாம் மாட்டாராம். அவர் நின்னார்னா அவர் மேலே மட்டும் மழை தண்ணி விழுமா, குளிச்சுக்குவாராம். அவர் அப்படி தான் குளிப்பாராம். அவர் எப்போ வந்து அப்படி ஆகுதோ அப்போ தான் குளிப்பாராம், மற்ற நாள்லாம் குளிக்கவே மாட்டாராம். அதே மாதிரி மாணிக்க அந்த சுந்தரானந்த சுவாமிகள் வந்து பக்கத்தில் ஒரு ஆலமரம் இருக்கும், பெரிய ஆலமரம் இருக்கும். அது எவ்வளோ வருஷம் ஆலமரமோ தெரியல, ஒரு 500 வருஷம் 300 வருஷத்துக்கு மேலேயே தான் இருக்கும். அந்த ஆலமரத்தில் அது கீழே உட்காந்து யாகம் பண்ணியிருப்பார் போல். அதில் 1008 பூக்கள் போடுறதுனால அந்த 1008 பூக்களில் 2 பூ வந்து மிஸ் ஆகிடுச்சினோடனே அவர் நாக்கையும் அவர் மூக்கையும் அறுத்து அந்த யாகத்தில் போட்டாருன்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து இப்போ நான் இவங்கள பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். என்னை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலில் உள்ளே சொல்ல வந்துட்டு இந்த இதை ஆரம்பிச்சிட்டேன். இருந்தாலும் இவங்களோட சிறப்பு சொன்னால் தானே நான் அதுக்கடுத்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வர்றது புரியும். ஓகே. அப்புறம் வந்து இதை நான் முன்னாடி சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி செஞ்சுருக்காருன்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து இவர் வந்து இப்போது அந்த கோவிலுக்கு வந்திருப்பாங்கல்ல, அந்த குரு பூஜை அந்த மாதிரி டைம்லாம் வருவாங்கல்ல, அப்போ அவங்ககிட்ட அங்கே உள்ளவங்ககிட்டலாம் கேட்டிருக்கேன், நீங்கள் இவரை பார்த்துருக்கீங்களா அப்படின்னா. நான் சின்ன வயசில் வந்திருக்கேன் அப்போது. இப்போ அவங்களுக்கு 65 70 75 வயசு இருக்கும். அவங்ககிட்ட நான் கேட்டிருக்கேன், அவரை பார்த்துருக்கீங்களான்னு. சின்ன வயசில் வந்திருக்கேங்க, எனக்கு அவ்வளோவா ஞாபகம் இல்லைனாலும் ஒரு இன்சிடென்ட் எனக்கு ஞாபகம் இருக்குன்னு சொன்னாங்க. அவர் உட்காந்தே இருப்பாராம், தியானம் பண்ணிட்டு இருக்கும்போது போகலாண்டா போகலாமா அப்படின்னு சொல்லுவாராம். அது எங்கன்னு கேட்டால் திருச்செந்தூருக்கான். நீ திருச்செந்தூருக்கா வாரேன் நானும் அப்படின்பாரான். கண்ணை மூடிட்டு உட்காந்துருப்பாரான். அப்புறம் பார்த்தா உடல் வந்து ஸ்வங்கின்னு அப்படியே ஆயிருமா. அதுக்கடுத்து பார்த்தா அவர் வந்து அந்த அந்த நேரத்தில் என்ன இவங்க வந்தாங்கன்னா, அந்த அசிரீதியாக குரல் கேட்டுச்சான். திருச்செந்தூர் போகிறேன் நீ வரியா அப்படின்னு ஒருத்தர் கேட்டாங்களாம். இவர் உட்காந்து கண்ணை மூடிட்டு நான் வரேன் திருச்செந்தூர், நானும் உங்கள்கிட்ட வரேன் அப்படின்னு சொன்னாராம். நான் இவங்ககிட்ட கேட்குறேன், இந்த இந்த என்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்கல்ல, நான் உங்க கூட கேட்குறேன், நான் திருச்செந்தூர் போகிறேன் வரியான்னு கேட்குறேன், இது மாதிரி அவங்களுக்கு கேட்டுச்சு அப்படின்னு கேட்குறேன். ஆமாங்கிறாங்க. அவங்க போய் சொல்லலை. இது என்னால் நம்பவே முடியல. அப்போ எனக்கு மட்டும் எந்த அதிசயத்தையும் காமிக்க மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு தீவிரம் அந்த டைமில் ஜாஸ்தி இருந்துச்சு. அதாவது நான் சொல்கிறது ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி. அப்போ வந்து என்ன கேட்டிங்கன்னா, எனக்கு என்னடா இது, அப்போ வந்து இதை வந்து உண்மையாக உயர்த்தி சொல்கிறாங்க, ஆனால் நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்கிற தீவிரம் இருந்துச்சுங்கிறது உண்மை தான். ஆனால் நான் வந்து அதுக்கு முழுமையாக முயற்சி செஞ்சேனாங்கிறத விட அதை வந்து தேடிக்கிட்டே தான் போனேன், எப்படி நடந்துச்சுன்னு சொல்லிட்டு. அவங்க சொல்கிறாங்க, அந்த பாட்டியம்மா சொல்கிறாங்க, நான் கேட்டேன், அவர் வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே அமைதி நிச்சய ஆகிட்டார். அடுத்த நாள் பார்த்தா அவர் திருச்செந்தூர் போயிட்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க சூழ உடல் தானே எடுத்து போயிருக்காங்க, சூட்சும உடல் தானே எடுத்து போயிருக்காங்க, சூழ உடல் இங்கே இருக்குது, புரியுதா அவங்களுக்கு? அவர் தான் அந்த சுந்தரானந்த சுவாமிகள். உண்மைக்கு என்னை ஆட்கொண்டு எனக்கு வந்து நிறைய இன்னும் இப்போ பேசினா கூட இந்த 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 காணொலியில் நான் பேசிகிட்டு இருக்கேன், இந்த டைம் கூட அவரோட ப்ரெசன்ஸு, அவரோட பார்வை, அவரோட அருள், அவரோட தன்மை, அவரோட இடம், அவரோட இருப்பு என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஏன்னா நல்லா ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து ஒரு தடவை உணர்ந்துட்டு வந்துட்டோங்கிறதுக்காண்டி நான் இப்போ இங்கேருந்து பேசுகிறேன். நான் ஆக்சுவலாக அது வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்குது, இது நான் சிவகாசிலேருந்து பேசுகிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போது எனக்கு அங்கேருந்து இவ்வளோவா எங்கேருந்தோ இந்த குவாண்டம் என்டாங்கிள் படி, அந்த குவாண்டம் வலைப்பின்னல் படி நம்ம நடக்கும்போது இதெல்லாம் எப்படி வந்து சாத்தியம் இல்லாமல் போகும் அப்படின்னு அப்போ எனக்கு புரியல, இப்போ புரியுது. புரிஞ்சதுனால உங்கள்கிட்ட நான் தெளிவாக பேச முடியுது.
ஒருவேளை சொல்கிறதுக்காண்டி தான் எனக்கு புரிய வைக்கிறாங்களோ என்னவோ. அந்த வகையில் உங்ககிட்ட சொல்கிறதுனால நானும் இதில் உண்மைக்கே பாக்கியம் பட்டிருக்கேன். இவங்களெல்லாம் பேசுகிறதுக்கு, இவங்களெல்லாம் யோசிக்கிறதுக்கு, இவங்க எனக்குள்ளே வந்து அருள் செய்கிறதுக்கு, அந்த பாத்திரமாக இருக்கிறதுல நான் ரொம்பவே என்ன சொல்கிறது, ஆனந்தம் அடைகிறேன். பெரிய பெரிய நன்றியும் இதில் ஆனந்தமாகவும் நான் இந்த டைமில் சொல்லிக்க விரும்புகிறேன். ரைட். அதுக்கடுத்து என்ன பண்ணோம், அந்த அந்த பூஜை பண்ணாங்களே அவங்க, இந்த மதுரை சுவாமிகள்ங்கிறது வந்து இந்த பாண்டி பூஜாரியாக இருக்கார்ல, அந்த சீவஜமாதியில் அவரோட அப்பா. எனக்கு அவரை பற்றி இன்னும் ஆழமாக தெரியாது. இவங்க 2 பேர் தான் எனக்குள்ளே ரொம்ப ஆன்மாவாக கனெக்ட் ஆனவங்க. இந்த வகையில் அந்த அந்த கோயிலுக்கு போகும்போதெல்லாம் அந்த எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கேன்னு சொன்ன பார்த்தீங்களா, அங்கே போயெல்லாம் படிப்பேன் உட்காந்து. இப்போயாவது மண்டையில் ஏறி எனக்கு இது எப்படியாவது ஜாப் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கடைசியில் அவர் சொல்லுவார், அந்த அந்த பாண்டி சொல்லுவார், நீங்கள் உட்காந்து படிங்க, உங்களுக்கு தந்துடுவார் அப்படின்னு சொல்லி. ஆனால் பார்த்தீங்கன்னா, நீங்கள் தந்துடணும் எனக்கு ஜாப் அப்படின்லாம் படிச்சிருக்கேன். அது வந்து கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி. இப்போ இந்த 2020 வந்து அது 2016ன்னு வச்சுக்கோங்களேன், 16, 17. இது வந்து 2020. இந்த டைமில் நான் உட்காந்து தியானம் பண்ண ஆரம்பித்தேன். தியானம் பண்ண ஆரம்பிக்கும்போது என்னாச்சுன்னா, ஃபஸ்ட்டு கண்ண மூடி உட்காந்துருக்கும்போது அவங்க வந்து என் கண்ணத்தை ரெண்டு தட்டு தட்டுறாங்க. யார், சுந்தரானந்த சுவாமிகள் வந்து கண்ணை இப்படி தட்டுறாங்க. கண்ணை தட்டுறாரு. ஒருவேளை அவர், எனக்கு உண்மையை சொல்லணும்னா அவர் தட்டாரான்னு தெரியல, கான்சியஸ் அது அவர் தான் உறுதியாக தெரியல. அவர் ஜீவ சமாதிக்குள்ள உட்காந்துருக்கனால அவருன்னு நான் உங்ககிட்ட சொல்கிறேன். கன்னத்தை 2யும் தட்டினோடனே நம்ம வந்து இப்போ கன்னத்தில் போட்டுக்குவோம்ல, அது மாதிரி அவங்க இன்னொருத்தங்க பட்டுனா என்ன செய்வோம், ஏதோ தப்பு பண்ணால் கன்னத்தில் தட்டுவாங்கள்ல, அது மாதிரி தட்டுறாங்க போல் இருக்குது அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கு முன்னாடி எனக்கு என்ன நிகழ்ந்துச்சுன்னா, உட்காந்துருக்கும்போது நம்மளோட கை, இப்போ நம்ம ஒரு 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 25, 30 வயசு ஒருத்தவங்க நார்மலாக ஒரு 55, 60 கிலோ இருக்கவங்க ஒரு மனிதரோட கை இருக்கும்ல, அந்த சைஸில் வந்து வயலட் கலர் பாம்பு என்னோடய வாய் வழி உள்ளே போயிடுச்சு. நான் அதை அப்படியே சாட்சியாக இருந்து பார்த்துக்கிட்டே இருக்கேன். பயமோ எதுவுமே இல்லை, சந்தேகமும் இல்லை. அது அப்படியே என்னையே அந்த உடலை பார்த்துட்டே இருக்கேன். பார்த்துட்டே இருக்கும்போது அந்த உள்ளே போனோடனே அதுக்கப்புறம் தான் இப்படி கன்னத்தில் 2 பேரும் தட்டுறாங்க. 2 யாரோ தட்டுறாங்க. இப்படி தட்டினோடனே நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டோம் போல் இருக்குது அப்படின்னு நானே நினச்சிக்கிறேன். அப்புறம் பார்த்தா அப்படி தட்டிட்டு மேலே தலையில் உச்சந்தலையில் தட்டி கடைசியில் டாங்கின்னு அந்த என் மண்டையை கழட்டிட்டாங்க. மண்டையை கழட்டினோடனே அதுக்குள்ளே வில்வம், துளசி, உப்பு, மஞ்சள், அப்புறம் விபூதி, இந்த மாதிரி பொருட்கள்லாம் போடுறாங்க. போட்டு அந்த ஒரு குச்சி மாதிரி இருக்குது, ஒரு மரக்கட்டை குச்சி மாதிரி இருக்குது. அதை வச்சு திரும்ப குத்திக்கிறாங்க. அதாவது உள்ளே கீழே அமுத்தி விடணும்னு குத்துறாங்கன்னு நினைக்கிறேன். குத்திட்டு திரும்ப இருக்கா அந்த ஒரு வெண்கலம் மாதிரி சிலை இருக்குது. இந்த நம்ம கோவிலெல்லாம் பார்த்திங்கன்னா, மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கட்டும், பெரிய பெரிய கோயிலாக இருக்கட்டும், அந்த குட்டி இந்த உற்சவர் வர்றதுக்கு, மூலவர் இல்லாமல் உற்சவர் வர்றதுக்கு ஒரு சிலை வச்சுருப்போம்ல, அதே மாதிரி ஒரு குட்டி வெண்கல சிலையாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு சிலையை தூக்கி அந்த மாதிரி ஒரு அம்பாள் முகம் மாதிரி இருக்குது, முருகன், குட்டி முருகன் சிலை மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். அது அப்போ என்ன ஆனான்னு அதில் ஒரு முகம், அந்த முகத்தை தூக்கி என் தலைக்குள்ள வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் என்னோடய ஒரிஜினல் மண்டை இருக்குது பார்த்திங்களா, அந்த ஒரிஜினல் மண்டை எடுத்து திரும்ப அதே மாதிரி வச்சு அதே மாதிரி 2 மேலே தட்டிட்டாங்க, கீழே தட்டி மேலே தட்டிட்டாங்க திரும்பியும். இப்போ நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன். இப்போ என்ன பண்ணாங்கன்னா, ஒரு அண்டா குட்டி அண்டா இருக்கும்ல, அதாவது என்னென்னா மீடியம் அண்டா, அந்த அண்டா இருக்குது, அது பித்தளை அண்டா. அந்த அண்டா நிறைய தங்கம் எப்படி இருக்குன்னா, குழு தண்ணி. நீங்கள் வந்து அது எப்படி சொல்கிறதுனா, இந்த சாணியெல்லாம் கரைச்சா ஒரு மாதிரி திக்கான பதத்துக்கு வரும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒரு லிக்விட், அந்த கஞ்சியை ரொம்ப நல்லா கரைச்சா அந்த மாதிரி ஒரு குழுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி தங்கத்தோட தண்ணி இருக்குது. அந்த தங்க தண்ணியை அந்த அண்டாவில் இருக்குது. அந்த அண்டா இருக்கிறத என் மேலே ஊற்றிட்டாங்க. என் மேலே ஊற்றினா நான் ஃபுல்லாக அந்த இப்படி கோல்டு, அது என்ன சொல்லு, மின்னார் பக்கத்தில் மறந்து போச்சு, அது என்ன சொல்கிறது, இந்த தங்க ஸ்பூனை வெள்ளி ஸ்பூனை மாற்றுவாங்களே, அது மாதிரி மின்புலாம் போச்சுல, அது மாதிரி என்னை வந்து அந்த தங்கத்தால் கோட் பண்ணிட்டாங்க. நான் ஃபுல்லாக கோல்டாக மாறிட்டேன். கோல்டு சிலை மாதிரி ஆகிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி ஆனோடனே நான் வந்து கொஞ்சம் நேரத்தில் அப்படி முடிச்சிட்டேன். என்னோடய தியானம் இதாகிடுச்சு. நான் வெளில வந்து பார்க்குறேன், மொத்த கோவிலும் என்னை தான் பார்த்துட்ருக்காங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, விட்டா இவங்க கோவிலே தூக்குற மாதிரி, எல்லோரும் என்ன பார்க்குறாங்க, அவ்வளோ நேரமாக உட்காந்துட்டோமா அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னாச்சு இங்கே எல்லோரும் இங்கேயே பார்த்துட்ருக்காங்கன்னா, எனக்கு எவ்வளோ நேரம் உட்காந்தேனே எனக்கு ஞாபகம் இல்லை, நான் கேட்கவும் இல்லை. அவங்க வந்து நான் வந்து எப்போ தான் தியானம் முடிச்சிருப்பேன் எந்திரிப்பேன்னு எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. நான்
நான் வந்து ஏற்கனவே இதில இருக்கேன். என்னடா நடக்குது உள்ள அப்படின்னு. அந்த அதிர்ச்சியிலேருந்து மீண்டு வரும்போது இங்கே பார்த்தா அத்தனை பேர் என்னைய பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ என்ன நடக்குதுன்னு இவங்கள பார்த்து முழிக்க வேண்டியதா இருக்குது. ஸோ இந்த இதுதான் எனக்கு அந்த சக்தி நிலை அந்த ஞானம் அந்த 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 அது நடந்துச்சு. அதுக்கப்புறம் வேற ஒரு சிச்சுவேஷனில் இந்த நாகசக்திங்கிறது வந்து என்னென்னா இயல்பாகவே நமக்குள்ளே இருந்திருக்கணும். நான் இப்போ பேசும்போது என்ன உணர்றேன்னா, நான் சிறு வயசுலலாம் உட்காந்துருக்கும்போது ஒரு குட்டி ஒரு குழந்தை, அது என்ன சொல்கிறது, ஒரு 6 வயசு 5 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்களேன். 5 வயசு குழந்தையா 3 வயசு 3 வயசு 2 வயசு குழந்தைன்னு வச்சுக்கோங்க. ஆமாம். அந்த குழந்தை வந்து ஒரு சேரில் உட்காந்து குளிச்சுட்டு இருக்கும்போது, அதே அளவுக்கு ஒரு பாத்திரம் தண்ணி இருக்குது. அது தண்ணி பக்கத்தில் டியூப் இருக்குன்னா, என் சைஸுக்கு ஒரு நாகம் வந்து 3 சுற்று சுற்றி அப்படி ஒரு பெரிய ஒரு நல்ல பாம்பு அப்படி சுற்றி இருக்குன்னு வச்சுக்கோங்க. அது அதே ஆன்னு சொல்லிகிட்டு இருக்கும். நான் அந்த டியூப் தண்ணியை எடுத்து அந்த வாய்க்குள்ளேயே அடித்து விளையாண்டுட்டுருக்கேன். ஸோ அப்போவே என் கூட அந்த நாகசக்தி இருந்திருக்கு. அப்போது அதனால தான் என்னால் இந்த நிமிஷம் இப்படி பேசிகிட்டு இருக்க முடியுது. எனக்கு இந்த நிலை அப்போ தான் உங்களுக்கு ஒன்று உணர சொல்கிறேன். விளையும் பயிர் முளையிலே தெரிகிற மாதிரி நம்ம சிறு வயசுலேருந்தே நம்ம ஆட்கொண்ட அந்த கருணை, அந்த அந்த நம்ம குருவாக இருக்கட்டும், நம்ம சூட்சும குருவாக இருக்கட்டும், அந்த அந்த அம்மா அப்பாவான நம்ம ஆதிசக்தி பகவான் அந்த அவனாக இருக்கட்டும், எல்லாருமே என்னென்னா நம்மளை வழி நடத்திக்கிட்டே கண்காணிச்சிக்கிட்டே தான் இருந்திருக்காங்கங்கிறது எனக்கு புரியுது. ரைட் நவ் வரைக்கும் அவங்க கண்காணிச்சு தான் இருக்காங்க. அவங்க கண் பார்வையிலேருந்து யாருமே தப்பிக்கவே இல்லை. நீங்கள் 4 சுவத்துக்குள்ளே வந்து தப்பு பண்ணிட்டோம், நம்ம அவனுக்கு தெரியாமல் அவனை கொள்ளையடிச்சிட்டோம், அவனுக்கு தெரியாது அப்படின்னு நினைக்கிறோம். அங்கே அப்படி இல்லவே இல்லைங்கிறதுக்கு 100% சாட்சியாக நான் சொல்ல முடியும். அப்படி இல்லை. 24 ஹவர்ஸும் 24x7 வந்து ஒருத்தங்க வாட்ச் பண்ணிட்டே இருக்காங்க. அதுவும் தாண்டி நீங்கள் தூக்கத்துலேயும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. தூக்கம் நமக்கே தெரியாமல் கூட நமக்கே தெரியாது. அந்த அளவுக்கு கூட அவங்க வாட்ச் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம நினச்சிட்ருக்கோம் எவ்வளோ அகங்காரமாக நமக்கு யாரும் தெரியாமல் நம்ம எவ்வளோ தப்பு பண்ணிட்டோம், நம்மளை யாரும் பண்ணலைங்கிறது எவ்வளோ தெளிவாக இருக்கும்னு பாருங்கள் அப்படிங்கிறதுக்காண்டி சொல்கிறேன். இந்த மாதிரி உணர்வு வந்தப்போ இந்த நிலை வந்து ஒரு மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் வரும். நீங்கள் வந்து ஞானம் வந்து நோக்கி வளர்ந்து போயிட்டே இருக்கீங்கன்னா வரும். அப்போ அதனால தான் இந்த பாருங்களேன், ஒரு சில சித்தர்கள், ஞானிகள் இவங்கெல்லாம் இந்த படத்தை அவங்க மேலே போட்டு வச்சுருப்பாங்க. நம்ம சிவன் மேலே யார், நம்ம ஆதிசேஷன் வந்து பாம்பு படுக்கையாக இருப்பார்ல, ரங்கன் ஸ்ரீரங்கம் ரங்கப்பெருமாளில். அதுக்கடுத்து இங்கே பார்த்தா ஆண்டாள் ரங்கமன்னாரில் வந்து இருப்பாங்க. ஆண்டாள் ரங்கமன்னாரில் இருப்பாங்களான்னு தெரியாது. ஆனால் ஸ்ரீரங்கத்தில் தானே அந்த பாம்பு இருக்கார். பெருமாள் வந்து பொதுவாகவே வந்து அந்த ஆதிசேஷன் மேலே படுத்திருப்பார். அது மாதிரி இருப்போம். அப்போது அந்த நிலை வந்தப்போ நம்ம வந்து இந்த இந்த குறியீடு நம்ம காண்பது, இது ஒரு குறியீடு. இந்த குறியீடு என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், நீங்கள் வந்து உங்கள் ஞானத்தை நன்மையின் பொருட்டு உங்களுக்கு கொடுத்ததை வந்து நீங்கள் உங்களுக்குன்னு வச்சுக்காமல் உலகத்துக்கு வச்சுக்கிறது. உங்கள் துன்பத்தை வந்து துன்பமும் இன்பமும் உங்களுக்கு தெரியாதுங்கிறது தான் உண்மை. உண்மையே சொல்லணும்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னால் எனக்குன்னு தனியாக இன்பம், எனக்குன்னு தனியாக துன்பம் தாண்டி சமநிலை ஆனதுக்கப்புறம் என்ன தோணுதுன்னா, மற்றவங்க துன்பத்தை பார்த்தா தான் துன்பமாக தெரியுது. அதை எப்படியாவது போக்கிடணும், அதை எப்படியாவது தெளிவுபடுத்திடணும்னு தான் தோணுது. நாம் வந்து பின்னாடி நின்னாலும் பரவாயில்ல, இந்த அனுபவத்தெல்லாம் சொல்கிறதுனால என்னோட தரிசனம், என்னோட ஆசீர்வாதம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்துட்டு போயிடணும். எனக்கு என்ன ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குன்னா, எல்லாமே நானே நீங்கள் ஆன பிறகு இதில் என்ன நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன், நீங்கள் எனக்கு கொடுத்துட்டேன்னு சொல்கிறது. ஸோ வந்து பரவாயில்ல. இதை வந்து அவங்க புரியாமல் இருக்காங்க. இது மற்றவங்க இப்போ சொல்கிற கருத்தெல்லாம் இங்கே ஆசீர்வாதம் போயிடும், அவங்க தரிசனம் குறைஞ்சிரும், இந்த அனுபவத்தை நான் சொல்லக்கூடாது, அவங்க இதாகிடுச்சிருவாங்க, நமக்கு அதனால் குறைஞ்சிரும். அந்த எப்படி சிறு பிள்ளைத்தனமாக சொல்கிறது வந்து என்ன தெரியுமா, அது வந்து ஒரு பக்குவம் அடையாத நிலை. இந்த நல்லா படிச்சுட்டு வந்து பக்கத்தில் போய் வந்து அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா நமக்கு படித்ததெல்லாம் மறந்து போயிருன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி வந்து நான் இப்போ கற்ற கல்வியோ நான் ஞானத்தையோ உங்களுக்கு வெளிப்படுத்தும் போது என்னோடய ஆன்மபலம் குறைஞ்சிரும், என்னோடய சக்தி நிலை குறைஞ்சிருங்கிறது வந்து மற்றவங்க ஏற்படுத்தின ஒரு சிறு விஷயங்கள். எனக்கு வந்து நான் பூர்ணமானவள், நான் வந்து ஆல்ரெடி நான் வந்து பூர்ணமாக இருக்கேன்னு தெரிஞ்சால் நான் வந்து கொடுக்குறதுலையோ இதையோ வந்து எந்த வித ஒரு சிறு தயக்கமோ சுணக்கமோ இல்லாமல் கொடுக்க முடியுது அப்படின்னா அதுவும் அவன் அருளாலே தான். ஏன்னா நான் எதுவுமே இல்லையே, நான் எதுவுமே இல்லாத போது இது என்னோடதுன்னு சொல்கிறதுக்கு இல்லை. இப்போ நான் பேசுகிறது வந்து என்னோடய ஆசீர்வாதம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. நான் இந்த அனுபவத்தை சொல்லும்போது எனக்கு ஐயோ இதை பார்த்து என்னவோ இவங்க மட்டும் இப்படி இருக்காங்களே, நமக்கு வரலன்னு ஏக்கம் வந்து அந்த ஏக்கம் எனக்கு தாக்கிடுங்கிற பயக்கமும் இல்லை. நான் வந்து உங்களை வந்து ஹெல்ப் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து இது மாதிரி இப்படி தான் நான் கடந்து வரும்போது எனக்கு யாரும் இல்லாத போய், எனக்கு வலி இருந்தப்போ, எனக்கு யாருமே உதவி செய்யாத போது நான் இறைவன்கிட்ட கெஞ்சி திட்டி வஞ்சிருக்கேன். இந்த மாதிரி சொல்லியிருக்கலாம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் நான் சதுரகிரி மலை ஏறும்போதெல்லாம் அப்படி
கஷ்டப்பட்டு ஏறி போகும்போதெல்லாம் இவ்வளோ தூரத்தில் போய் உன்னை யாரும் உட்கார சொன்னா? நீ பாட்டுக்கு இவ்வளோ தூரத்தில் உட்காந்துருக்க, உன்னை பார்க்கறதுக்கு இவ்வளோ வரணும், நீ பேசாமல் கீழே வந்திருக்க வேண்டியதானே அப்படின்லாம் நீ கேட்டிருக்கேன். அப்போ அந்த 18 சித்தர்கள் இருக்காங்க, அவங்க சொல்லுவாங்க, நீ வரும்போதாவது இப்படி தண்ணி, பாதை, சாப்பாடெல்லாம் கிடைக்கிது. நாங்கள் எந்த பக்கம் போனோம், எந்த பக்கம் வரோம் தெரியாமல் நாங்களே கஷ்டப்பட்டு வந்தோம். அப்போ உங்களோட அந்த இறைவன் நம்ம தந்தை எவ்வளோ கருணை உள்ளவனா உங்களுக்கு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது தான் எனக்கே புரியும். ஓ! இப்படி ஒன்று இருக்கோன்னு சொல்லிட்டு. இதே மாதிரி தான் நீங்களும் நினச்சிப்பீங்க என்னோடய குரல் கேட்டு. பரவாயில்ல, இதே மாதிரி தான் கடந்து வரணும் போல் இருக்குது. அப்போ நம்மளும் கடந்து போயிடலாம், நம்மளும் ஈஸி தான். அந்த அந்த மலை ஏறும்போதெல்லாம் 14 கிலோமீட்டர்னு வச்சுக்கோங்களேன். நான் 3 கிலோமீட்டர்லேயே சொல்லுவேன் எப்போ வரும் எப்போ வரும்ன்ட்டு.